நடையில வராம நடையில வராம கண்ட நடை கரெக்டாக கண்ட நடையிலும் எதுக்கு சொல்லனாக்கா இட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் தேர் பிளட் 24 ஹவர்ஸ் வீட்டில் வேறு ஒன்றுமே அந்த காலத்தில் டிவி கிடையாது, அது கிடையாது, ஒரு டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இதுவே பார்த்துட்டு இருக்கிறச்சு என்ன அது நம்மளுக்கு தெரியாமலே எல்லாமே நம்மளுக்கு வந்துடுறது. அந்த மாதிரி லாவண்யா லாஸ்டாக என்னன்னாக்கா எப்போ பார்த்தாலும் வீட்டில் டான்ஸு, கோரியோகிராஃபி, பாட்டு, அது இதுன்னா பார்த்துட்டே இருப்பா இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்துடுறது. அது நாங்கள் எப்போவுமே இம்போஸ் பண்ணதில்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி கலை உணர்வு அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் தவிர அந்த கலையே அவங்க தொழிலாக எடுத்துப்பாங்களா இல்லையான்றதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. அது நாங்கள் இன்சிஸ்ட் எப்போவுமே பண்ணலை. இப்போ கூட நாங்கள் 2 பேரும் இந்த கலை உலகத்தில் திக்கு தெரியாத காட்டிலன்ற மாதிரி அலைஞ்சின்னு இருக்கோம். இதுலேயே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலையினுடைய எல்லையை இன்னும் விரிவு செய்கிற மாதிரி இதை எப்படி பயன்படுத்தலாம் ஒரு எஜுகேஷனுக்கோ இன்னொரு விதமாக அந்த அந்த முறையில் அவங்க திங்க் பண்ணிட்டு இதனுடைய தரத்தை எந்த விதத்துலையும் குறைக்காம அப்படி அந்த சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு இல்லையா, SSA, அதுக்கு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கா, டீச்சிங் இங்கிலீஷ் த்ரூ த வெர்னாக்குலர்ன்ட்டு. 2 பேரும் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ அவங்களுக்கு தேவ் காட் தேர் ஓன் அதர் வென்யூஸ் ஓப்பன், பட் தேர் அட் ஹார்ட், தேர் ஹார்ட் அண்ட் சோல் இஸ் இன் ஆர்ட். ரசோகம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பாலமுரளி சார் தான் லான்ச் பண்ணார் அது ரசோகம். ஸோ இண்டிஜினஸ் ஃபோக் ஆர்ட்ஸ் இதெல்லாம் அவங்க ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறா. ஹெல்பிங் எல்டர்லி ஆர்டிஸ்ட், நிறைய ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது, ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. நடனத்துக்கு இசையமைக்கிறதுங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே வந்ததா, இல்லை நீங்கள் ஒரு பயிற்சி பெற்ற பாடகர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்ததா? ஏன்னா அதாவது பாடலுக்கு இசையமைக்கிறதுங்கிறதும் அது மாதிரி நடன பாடலுக்கு இசையமைக்கிறதுங்கிறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, நிறையாவே இருக்குது. அது எனக்கு இயற்கையாகவே சின்ன பிறந்த அந்த ட்ராமாவில் நான் சொன்னேன், ட்ராமாஸில் பண்ணுறதுனால ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தா காலை 5 மணிக்கு முடியும்னு நிறைய பாடுவோம் நாங்கள் பத்தியம். அந்த ட்ராமாஸில் பத்தியங்கள்னு இருக்குது. பிகாஸ் கம்போசிங் மியூசிக் ஃபார் டான்ஸ் அதில் ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு டான்ஸரே, பெர்ஃபார்மிங் டான்ஸரே அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணாக்கா அது ரொம்ப வசதியாக இருக்கும்ன்ட்டு என்னுடைய ஃபீலிங். பிகாஸ் நான் டான்ஸ் பண்ணுறச்சே இந்த மியூசிக் இந்த இடத்துல இருக்கணும், இந்த ராகம் இருக்கணும், இந்த டெம்போவில் இருக்கணும், இந்த சங்கதிகள் தான் இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது ஒரு டான்ஸருக்கு நிச்சயமாக நல்லா தெரிஞ்சிருக்கும். டான்ஸுக்கு மியூசிக் பண்ணணுன்ட்டு ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தா ஃபஸ்ட்டு அந்த பாட்டினுடைய சாய்ச்சத்தை பார்ப்பேன். இப்படியே பார்த்துட்டு இவர் நவவித அஷ்டவித நாயிக்கா பதம் ஒன்று முதல்ல நாங்கள் பண்ணோம். அது 8 நாயிக்கா ஒரே பதத்தில் வச்சு, பிகாஸ் த்ரூ டான்ஸ் வி ஹாவ் டு ஆல்சோ எஜுகேட் தி ஆடியன்ஸ்.